நாம் இன்று 5ஆம் தேதி பிறந்தவர்களைப் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இயல்பு 5ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் சிறு வயதிலேயே நிறைய சம்பாதித்து செல்வம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டுவிடும். பிற்காலத்தில் அதையே லட்சியமாக வைத்துக்கொண்டு செயல்படுவார்கள். அதன் அடிப்படையிலேயே அவர்களுடைய எதிர்காலமும் இருக்கும். ஆனால் இவர்கள் தங்களுடைய லட்சியம் என்ன என்பதை வரையறுத்து முடிவு செய்து கொண்டு விட வேண்டும். அப்பொழுதுதான் இவர்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிட்டும். சிந்தனையிலோ அல்லது முடிவு எடுப்பதிலோ குழப்பம் இருக்கக்கூடாது. அவ்வாறு இருந்தால் வாழ்க்கையிலும் பல குழப்பங்கள் ஏற்படும். இவர்கள் எல்லோரிடமும் இனிமையாக பழகுவார்கள். இவர்களிடம் பேச்சாற்றல் நிறைந்திருக்கும். அதன் மூலம் எவரையும் எளிதாக கவர்ந்து விடுவார்கள். இவர்கள் எதையும் வேகமாக சிந்திக்கக்கூடியவர்கள். அதேபோல் வேகமாக செயல்பட வேண்டும் என்றும் துடிப்பார்கள். பொறுமையாகவோ அல்லது நிதானமாகவோ சிந்திக்கவும் மாட்டார்கள். அவ்வாறு செயல்படவும் மாட்டார்கள். நிறைய செல்வம் சேர்க்க வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்ட இவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக துணிச்சலான காரியங்களை செய்யவும் தயங்க மாட்டார்கள். இவர்கள் எதையும் சரியாக ஊகித்து விடுவார்கள். இவர்களிடம் தெய்வ பக்தி நிறைந்திருக்கும். இவர்கள் ஆன்மீக துறையில் ஈடுபட்டால் இவர்களுடைய சிந்தனைகளிலும் செயல்களிலும் ஒரு தெய்வீக தன்மை ஏற்படும். இவர்கள் மனதில் எந்த ரகசியமும் இருக்காது. எதையும் வெளிப்படையாக பேசிவிடுவார்கள். இவர்களிடம் தன்னம்பிக்கை அதிகமாக காணப்படும். தங்களால் எந்த காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து காட்டுவார்கள். பொதுவாக இவர்கள் அமைதியாக இருக்க மாட்டார்கள். எப்பொழுதும் எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் திறமையாகவும் எளிதாகவும் பணம் சம்பாதிப்பதற்காக மேற்கொள்ளும் முறைகள் மற்றவர்களை ஆச்சரியப்படவும் வைக்கும், பொறாமைப்படவும் வைக்கும். சில சமயங்களில் இவர்கள் செய்யும் காரியங்கள் தீயவையாக மற்றவர்களுக்கு தோன்றும். இவர்களுடைய பிறவி குணத்தை யாராலும் மாற்ற முடியாது. இவர்கள் சாதுரியமாக பேசக்கூடியவர்கள். ஒரு கருத்திற்கு ஆதரவாகவும் சிறப்பாகவும் பேசுவார்கள். அதற்கு எதிராகவும் சிறப்பாக பேசுவார்கள். சில சமயங்களில் விதண்டாவாதமாகவும் பேசுவார்கள். ஆனால் அதுவும் ரசிக்கக்கூடிய வகையிலேயே இருக்கும். இவர்கள் வேகமாக செயல்படுவர்கள் மட்டுமல்ல, கடுமையாக உழைப்பவர்களும் கூட. அதனால் மற்றவர்களை பிரமிக்க வைக்கும் சாதனைகளை இவர்கள் செய்வதிலோ, வாழ்க்கையில் வேகமாக முன்னேறுவதிலோ அல்லது செல்வம், செல்வாக்கு, புகழ் பெற்றவர்களாக விளங்குவதிலோ எவ்வித வியப்பும் கிடையாது. இவர்களுடைய கிரக ஆதிக்கம் எண் 5ற்குரிய கிரகம் புதன். ஆகையால் 5ஆம் தேதி பிறந்தவர்களை புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்று சொல்லலாம். அவர்களிடம் புதன் கிரகத்திற்குரிய இயல்புகளும் காணப்படும். அந்த இயல்புகளை இப்பொழுது கேட்கலாம். இவர்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்வார்கள். இவர்களிடம் சுயநலத்தை காண முடியாது. மற்றவர்களுக்கு தாராளமாக உதவி செய்வார்கள். இவர்களுடைய பேச்சில் நகைச்சுவை நிறைந்திருக்கும். இவர்களிடம் அறிவும் ஆற்றலும் நிறைந்திருக்கும். இவர்கள் தங்களுக்கு ஏற்படும் துன்பங்களையும் சிக்கல்களையும் கண்டு அஞ்ச மாட்டார்கள். அவற்றை சமாளிக்கும் மன வலிமை இவர்களுக்குண்டு. கலைகளையும் சாஸ்திரங்களையும் கற்றுக்கொள்வதில் இவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டினாலும் இவர்களால் எதையும் முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். இவர்கள் வகுக்கும் திட்டங்களில் இரண்டொன்று தோல்வியடைவதுண்டு. ஆனால் அந்த தோல்வியைக் கண்டு சோர்ந்து போகாமல் முன்னை காட்டிலும் தீவிரமாக செயல்பட்டு மகத்தான வெற்றி ஒன்றை பெறுவார்கள். உடல் அமைப்பு 5ஆம் தேதி பிறந்தவர்களின் பெரும்பாலானவர்கள் உயரமாக காணப்படுவார்கள். நீண்ட கைகளையும் விசாலமான நெற்றியையும் கூர்மையான கண்களையும் உறுதியான கால்களையும் பெற்றிருப்பார்கள். மற்றவர்களை கவர்ந்தெழுக்கும் முக தோற்றத்தையும் வேகமான நடையையும் பெற்றிருப்பார்கள். செல்வநிலை, உடல்நிலை இவர்கள் ஏராளமாக சம்பாதிப்பார்கள். ஆனால் தாராளமாகவும் செலவழிப்பார்கள். அதனால் இவர்களிடம் சேமிப்பு என்பதை காண முடியாது. எனினும் பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும். இவர்கள் அடிக்கடி நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்படுவார்கள். வாதம், கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் போன்றவற்றால் இவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். எப்பொழுதும் தீவிரமாக சிந்திப்பதன் காரணமாக இரவில் சரியாக தூங்க மாட்டார்கள். அதன் காரணமாகவும் சில பாதிப்புகள் ஏற்படும். இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை பொதுவாக இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும். என்றாலும் அடிக்கடி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படும். சில சமயங்களில் அதுவே பெரிய சண்டையாக மாறிவிடும். அதன் காரணமாக இவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒருவித வெறுப்பு ஏற்படும். 5ஆம் தேதி பிறந்தவர்கள் தொழில் அல்லது வியாபாரம் செய்து ஏராளமாக சம்பாதிக்கலாம். விஞ்ஞானம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இவர்களால் பொருளும் புகழும் சம்பாதிக்க முடியும். எழுத்து, நடிப்பு, ஜோதிடம், கணிதம், சட்டம் போன்ற துறைகளிலும் இவர்களால் நிறைய பணமும் சம்பாதிக்க முடியும். சிறப்பாக பெயரும் எடுப்பார்கள். இவர்களுடைய அதிர்ஷ்ட நிறம் இவர்களுக்கு இலைப்பச்சை நிறத்தை அதிர்ஷ்டம் தரும் நிறமாக குறிப்பிடலாம்.
இவர்கள் அணியும் ஆடைகளில் அந்த நிறம் இடம்பெற்றிருந்தால் அடிக்கடி அதிர்ஷ்டமான பலன்கள் நடைபெறும். இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் ரத்தினம் கருடப்பச்சை. அது பதிக்கப்பட்ட நகைகளை அணிந்து கொண்டால் வாழ்க்கை முழுவதும் யோகமான பலன்களாக நடைபெறும். அதிர்ஷ்ட திசை இவர்களுக்கு வடக்கு திசை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அந்த திசை பக்கமாக மேற்கொள்ளும் பிரயாணங்கள் வெற்றி தரும். வீடு, அலுவலகம் போன்றவை வடக்கு முகமாக அமைந்திருப்பது நல்லது. ஓம் சரா.